ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் ஒன்றே தீர்வு என தெரிவித்துள்ள மெரினா போராட்ட குழுவினர் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அளித்த பேட்டியை இனி பார்க்கலாம். எங்களுடைய உரிமைகளை தட்டி பறிச்சா பரவாயில்ல, நீங்க புடிங்கிட்டு ஓடுறீங்க. இது இல்ல, எங்களுக்கு என்ன தேவைகளோ அதை கொடுத்துருங்க. நாங்க என்ன கேட்டோம், எங்களுடைய பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க, காட்சி பட்டியல்ல இருந்து காளையினுடைய பெயரை எடுக்கணும். இவ்வளவு நாள் அதை தானே பண்றேன், அதுக்கு தானே சுத்துறீங்க. ஈட்டா பீட்டான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பீட்டாக்கு எங்களுக்கு டாட்டா காட்டுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்க நடத்துவோம், திங்கக்கிழமை அவன் கோர்ட்ல ஸ்டே வாங்குவான். எங்களுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நாங்க நடத்தினா திங்கக்கிழமை கோர்ட்ல ஸ்டே வாங்குவானா? அரசியலை உங்க ரூமுக்குள்ள பண்ணுங்க. நாங்க தமிழ்நாடு மக்கள், என் பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் ஏமாந்துட்டான். நாங்க இப்ப இளைஞர் சமுதாயமா இருக்கோம், எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க எதெல்லாம் தாரவாத்து கொடுத்தீங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வருவோம். வழக்குகள் இதுவரைக்கும் அவனியாபுரத்தில் அடிச்சதுக்கும் அலங்காநல்லூர்ல அடிச்சதுக்கும் அங்க மாடுபிடி வீரர்களுக்கும் போட்ட வழக்கை நீ திரும்ப பெறுவதை பத்தி இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுக்கல. இதையெல்லாம் நீக்க வேண்டும். அவ எங்க மீது போடப்பட்ட வழக்கு எங்களுக்காக, எங்க மாடுபிடி வீரர்கள் இருந்து அத்தனை பேர் மீது ஏன் மாட்டு மேல வழக்கு போட்டிருக்கீங்க? இதையெல்லாம் மறுபடியும் நீங்க செய்வீங்க. அலங்காநல்லூர்ல அடிச்சீங்க, அவனியாபுரத்தில் அடிச்சீங்க, பாலமேட்ல அடிச்சீங்க. அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? திடீர்னு அலங்காநல்லூர்ல வந்து நீங்க மறுபடியும் மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி நாடகம் போடுறீங்க.